கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த தமிழ்குடி நம் குடி. இங்கே தாலாட்டு முதல் ஒப்பாரி வரையில் எங்களின் வாழ்வோடு கலந்தது கலை. உடலும் உயிரும் போல தமிழரின் வாழ்வும் கலையும் இணைந்தே இருக்கிறது. தாய் தமிழை கூட இயல் தமிழ், இசை தமிழ், நாடகத் தமிழ் என்று கலையாய் வகைப்படுத்தியவன் தமிழன். கலைகள் பண்பாட்டின் அடையாளம். கலைகள் நலிந்தால் பண்பாட்டை இழக்கிறோம் என்பது பொருள். கலைகளை விரும்பாத மனிதனை நாகரீகமானவனாக ஏற்க முடியாது. நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என அப்பாலேட்டே மெய்ப்பாடு என்பர். மெய்ப்பாடுகளின் வெளிப்பாடுதான் கலை. ஆய கலைகள் 64 வித்தகம் படைத்தவன் தமிழன் என்கிறது மணிமேகலை. அந்த 64 எவை தெரியுமா? எழுத்திலக்கணம், எழுத்தாற்றல், கணிதவியல், மறைநூல், தொன்மம், இலக்கணவியல், நயநூல், கணியக்கலை, அறத்துப்பால், ஓகக்கலை, மந்திரக்கலை, நிமித்தகக்கலை, கம்மியக்கலை, மருத்துவக்கலை, உறுப்பமைவு, மரவணப்பு, வனப்பு, அணியியல், இனிது மொழிதல், நாடகக்கலை, ஆடற்கலை, ஒளிநுட்ப அறிவு, யாழியல், குழலிசை, மத்தள நூல், தாளையியல், வில்லாற்றல், பொன்னோட்டம், தேர்ப்பயிற்சி, யானையேற்றம், குதிரையேற்றம், மணிநோட்டம், மண்ணியல், போர்ப்பயிற்சி, கைகலப்பு, கவர்ச்சியியல், ஓட்டுகை, நட்பு பிரிக்கை, மயக்கு கலை, புணருங்கலை, வசியக்கலை, இதழிய கலை, இன்னிசை பயிற்சி, பிற உயிர்மொழி, மகிழுருத்தம், நாடி பயிற்சி, கல்லுளம், இளப்பரிகை, மறந்ததை எறிதல், வான் புகுதல், வான் செல்கை, கூடுவிட்டு கூடுபாயுதல், தன்னுருகரத்தல், மாயம், பெருமாயம், நீர்க்கட்டு, அலர்கட்டு, வழிக்கட்டு, கண்கட்டு, நாவுக்கட்டு, விந்துக்கட்டு, புதையற்கட்டு, வாட்கட்டு, சூனியம். உண்மை இப்படி இருக்க இங்கு நடப்பதை பார்த்தால் தன் பெருமை தானறியா சமூகமாகிவிட்டதோ என் குடி என்கிற ஐயம் வருகிறது. குழலினிது யாழினிது என்கிறார் வள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கலையின் சுவையை அறிந்திருக்கிறான் தமிழன். கர்ணன் கவசகுண்டலத்தோடு பிறந்தான் என்பது காப்பிய செய்தி. தமிழன் கலையோடு பிறந்தான் என்பதுதான் வரலாற்று உண்மை. உலகெங்கிலும் இருக்கிற அணைக்கட்டுகளில் பயன்பாட்டில் இருக்கிற மிக பழமையான அணைக்கட்டு எது தெரியுமா? எம் முப்பாட்டன் கரிகாலன் கட்டிய கல்லணை என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அன்று தில்லையம்பலத்தில் ஆடிய நடராஜர் இன்று லண்டன் அருங்காட்சியகத்தில் ஆடுவது வேதனை தானே. நாம் இழந்தது வெறும் சிலை அல்ல, விலை மதிக்க முடியாத நம்முடைய கலை. கண்ணால் காண்கிற, காதால் கேட்கிற, மனதால் உணர்கிற கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை, நடனக்கலை போன்றவற்றை நுண்கலை என்றும் மற்றவற்றை பயன்பாட்டு கலை என்றும் வகைப்படுத்தியவன் தமிழன். நுண்கலையை ரசிக்க வேண்டும், பயன்பாட்டு கலையை பழக வேண்டும். சமையற்கலை, தற்காப்பு கலை, சிலம்பாட்டம் போன்ற கலைகள் செழித்தால் நீரழிவு நோய் வராது. வானுயர்ந்து நிற்கும் தஞ்சை பெரிய கோயில் நம் கட்டிடக்கலைக்கு சான்று. மகாபலிபுரமும் மகேந்திரவர்மனும் சிற்பக்கலையின் விளக்கம். சித்தன்னவாசலும் காஞ்சி கைலாசநாதர் கோயிலும் ஓவியக்கலையின் உயர்வை காட்டும். இயலிசை நாடகம் 3ஐயும் சொல்லும் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம். அகநானூறும் புறநானூறும் இலக்கிய கலைக்கு இன்னொரு சான்று. பரதமும் கூத்தும் மணிமேகலையும் நடனக்கலையின் நளினத்தை சொல்லும். மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத முத்துடை தாமம் உரைத்தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என் கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான் என்கிற ஆண்டாளின் பாடல் தமிழனுக்கும் கலைக்கும் உள்ள உறவை பறைசாற்றட்டும். அன்று கலைக்கு ஜாதியோடும் சமயத்தோடும் நெருக்கம் இருந்தது. இன்று அது தளர்ந்து வருகிறது. கும்மி, கூத்து, ஒயிலாட்டம், உரிமையாட்டம் என கலை செழித்திருந்தது அன்று. குத்துப்பாட்டு, டப்பாங்குத்து, ரெக்கா டான்ஸ், டிஸ்கோ, டிஸ்கோத்தே என தடம் மாறுகிறது இன்று. சென்றுடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்ற பாரதியின் வரிகளுக்கு பொருள் என்ன தெரியுமா? கிரேக்கர்கள், வெள்ளையர்கள், கஜினி முகமது, கோரி முகமது என 8 திக்கிலும் கொள்ளை போன கலைகளை மீட்பதற்கான அறைகூவல் தான்
உருவானது. என் இனிய தமிழினமே, குயவர் முதல் பொற்கொள்ளர் வரையில் நலிந்தே விட்டனர். நம்மை மகிழ்விப்பவர் மகிழ வகை செய்வோம். நம் பெருமை நாம் அறிந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.